இந்த ப்ளவுஸில் கொக்கி இருக்க பகுதியில் நம்ம பாக்கெட் தைக்க போகிறோம். அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் பகுதியில் கப் டாட்லாம் பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பாக்கெட் தைக்க போகிறோம். பட்டி பீஸை வச்சு தான் நம்ம பாக்கெட் தைக்க போகிறோம். அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 இன்ச்சு அளவு கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். பாக்கெட்டுக்கு ஒரு 2 இன்ச்சு அளவு விட்டால் சரியாக இருக்கும். பகுதியில் பட்டி பீஸை வச்சுட்டு மேல் பகுதியில் நல்ல பீஸு எப்போ வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவில் இருந்து தையல் போட்டுட்டு 3 பீஸும் ஈவனாக வச்சு தையல் போடுங்க. மார்க் பண்ணியிருக்க அளவு மட்டும்தான் போடணும். மார்க் பண்ணியிருக்க அளவு மட்டும் தையல் போட்டுட்டு இப்போ மேலே இருக்க பீஸை எடுத்துட்டு கீழே இருக்க 2 பீஸில் மட்டும்தான் தையல் போட போகிறோம். அதுவும் மார்க் இருக்க அளவு மட்டும். திரும்பவும் மார்க்கர்லேருந்து 3 பீஸிலேருந்து நம்ம தையல் போடணும். 3 பீஸுமே சமமாக வச்சு தையல் போடுங்க. ரொம்பவும் இழுத்த மாதிரியும் தையல் போடாதீங்க. பட்டி பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் கொஞ்சம் சமமாக இருக்க மாதிரியும் தையல் போடுங்க. இப்போ நம்ம கேப் விட்டு தைச்ச இடம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ஓப்பனாக இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடு கப் டாட்டும் சரியாக இருக்கா அப்படின்னு அளந்துட்டு மறுபடியும் 2ஆவது தையல் போடும்போது நம்ம அதை சரி செஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட் பகுதியில் லெஃப்ட்டு ரைட்டு சரியாக சமமாக வச்சு தையல் போடுங்க. பகுதியில் ஒரு பகுதி சின்னதாகவும் ஒரு பகுதி பெருசாகவும் இருந்தால் ஃப்ரண்ட் பகுதி சரியாக இருக்காது. அதனால் எப்போ தைக்கும் போதும் அளந்து பார்த்துட்டு தையல் போடுங்க. இது சரியாக இருக்குது. அப்போ நம்ம 2ஆவது தையலும் போடலாம். நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம ரஃப் தையல் மாரி அடிச்சுட்டு திரும்பவும் இன்னொரு மார்க்கில் தான் நம்ம தையல் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இழுத்து தைச்சிருக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம மேல் பகுதியிலையும் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு தான் தையல் போடணும். ரொம்ப ரஃப் தையல் அடிச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்து நிறுத்திட்டு இன்னொரு மார்க்கரில் வந்து நம்ம தையல் போடணும். கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு தையல் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அங்கேயே ரஃப் தையல் அடிச்சிட்டிங்கன்னா பிரியாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ பட்டி பகுதியை நம்ம மார்க் பண்ணி தேவையான அளவு மடித்து தைக்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பீஸை கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட்டும் பண்ணியாச்சு. அதனால் இந்த கார்னரில் நம்ம கொஞ்சமாக வச்சு மடித்து தைக்க போகிறோம். ரொம்ப கம்மியாக இருக்க பீஸுன்றதுனால நம்ம பொறுமையாக தான் மடித்து தைக்கணும். மார்க் பண்ணது லெவலாக வச்சு நம்ம மடித்து தைக்க போகிறோம். கம்மியாக இருக்க பீஸு எப்பயுமே வேகமாக தைச்சா பிசுறு தெரியும். அதனால் நம்ம பொறுமையாக மடித்து தைச்சா சரியாக இருக்கும். கஸ்டமர் கொடுக்குற பீஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. தைக்க முடியல அப்படின்னு சொல்ல முடியல. அப்படி சொன்னாலும் தைச்சி கொடுங்க, தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்றாங்க. அதனால் தைச்சி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் வர கஸ்டமரை முடியல அப்படின்னு சொல்லி எப்பயுமே திருப்பி அனுப்பாதீங்க. ஃபுல்லாக தைச்சாச்சு. பாக்கெட் பீஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.
எனக்கு தெரிஞ்சத சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க.